நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், பெல் பட்டன். இன்னைக்கு வந்து லேட்ஸுக்கான ஒரு முரட்டுத்தனமான ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதாவது லேட்ஸ் வந்து எனக்கு முரட்டுத்தனமா ஆகணும், அப்படியே ஹார்ட் ஆகணும், இருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒர்க் அவுட். பிகினர்ஸ்க்கான ஒர்க் அவுட் இல்ல. நான் வந்து கண்டினியூஸா ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். லேட்ஸ் பெருசாவும் இருக்கு, ஆனா அது வந்து இன்னும் திக் ஆகணும், அப்படியே ஷார்ப் ஆகணும், பட் அதுக்கான கட்ஸும் இருக்குது அப்படிங்கறதுக்கான ஒர்க் அவுட். ஏன்னா இது ஃபுல்லா முடிக்கிறதுக்கு என்ன சொல்றேன், நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஐ எம் நாட் எக்ஸிட், ஐ எம் நெவர் கிவ் அப், நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற அந்த பவர் இருந்தா தான் பண்ண முடியும். ஏன்னா பயங்கரமா கப்ப 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 எரியும், லேட்ஸ் பைசப்ஸ் எல்லாமே எரியும். நல்ல ஒர்க் அவுட், ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும், நச்சுன்னு இருக்கும். ஓகே, என்ன காட்டணுமா? ஓகே, லேட்ஸ் சூப்பரா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல ஃபுட்டு கொடுக்குறேன், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா தான் நம்ம ஹெவி ஒர்க் அவுட்டுக்கு ட்ரையே பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் ஃபுட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டேன், சும்மா ஒர்க் அவுட்டை மட்டும் போட்டு முறின்னு முறிப்பேன்னா நாளடைவுல நம்மளுடைய எலும்புகள் முறிஞ்சு போகும். ஓகேவா? உடல் ரொம்ப முக்கியம் குமாரு, உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஓகே, அப்புறம் உடம்புல உள்ள சத்தெல்லாம் இதுக்கு காலி பண்ணிட்டு அப்புறம் செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிக்க வேண்டிய நேரத்துல சத்துக்கள் இல்லாம போயிடக்கூடாது. ஓகே, கவனமாக இருங்கள், பத்திரமாக பண்ணுவோம். ரெடி? கவுண்ட் பண்றியா? ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மாசாலா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இது வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் செட் மாடல் ஆகும். இத்தனை ஒர்க் அவுட்னா ஃப்ரண்ட் லாட்டு, க்ளோஸ் கிரிப், ரிவர்ஸ் கிரிப், பேக்கு, சீட்டடு, ஒன்னா 5 ஒர்க் அவுட். 5 ஒர்க் அவுட்லயும் மினிமைஸ்டு வெயிட் கிடையாது. 75% ஆஃப் வெயிட்ஸ் வச்சிருப்பேன். 20 கவுண்ட்ஸ் ஈச், 20 கவுண்ட்ஸ். இடையில ரெஸ்டே கிடையாது, நிறுத்தக்கூடாது. 20 அதே வெயிட்ல, 20 அதே வெயிட்ல, 20 இங்க வந்து அதே வெயிட்ல, 20 20 20
இது ஒரே செட்டு முடிக்கணும். இப்படி 3 செட்டு பண்ணணும். பண்ணீங்கன்னா லேட்ஸ் அண்ட் பைசப்ஸ் வந்து அப்பவே இறுகி போய் நிக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது வெறும் அப்போதைக்குள்ள பம்பிங்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மசில் ஹார்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு வித்தின் 2 வீக்ஸ்லயே இந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணும்போது பயங்கர ஹார்ட்னஸ் தெரியும். இதே மாதிரி பைசப்ஸ், செஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கு. இது லேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகே, முதல் ஒரு செட் முடிச்சாச்சு, 2வது செட் முடிச்சாச்சு, இன்னும் ஒரு செட் இருக்குது. அடுத்து போலாம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்ல பிடிச்சத ஃபாலோ பண்ணுங்க. நம்மளால இது முடியாது அப்படின்னு நினைக்காத, முயற்சி செய்து பார் எதுவாக இருந்தாலும். அதுபோக ஒர்க் அவுட் ஹெவியா பண்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பண்றோமோ அதுக்கேற்ப நம்ம உள்ள கொடுக்கணும். உடல் அறிந்து செயல்பட வேண்டும். ஓகே, உன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். அதுவும் உடல் அறிந்து செயல்பட வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு உடம்பு கஷ்டப்படுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கணும். ஊட்டம் எவ்வளவு கொடுக்குறோமோ அது அளவுக்கு ஒர்க் பண்ணணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? கொத்த வேலை என்ன வேலையா இருந்தாலும் சரிதான், என்ன வேலை செஞ்சாலும் ஊட்டம் கொடுங்க. உடல் வலிக்காக ஊட்டத்தை கொடுக்கணும் தவிர ஊட்டச்சத்து மருந்துகளை கொடுக்க கூடாது. அந்த மருந்துகள் எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகே, கொத்த வேலை, களை வெட்டுற வேலை, மண் வெட்டுற வேலை, சுமடு வேலைகளை பத்தி நமக்கு என்ன தெரியும்னா எனக்கு நல்லா தெரியும். நானும் இந்த வேலைகள்லாம் பார்த்தவன் தான். அது பார்த்தா ஒர்க் அவுட் பண்றதை விட பயங்கரமா டயர்ட் ஆகும். அந்த நேரத்துல நானும் ஃபுட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் கொடுப்பேன். ஆனா அதிகமான என் உணவுல என்ன இருந்துருச்சு அப்படின்னா அப்போ கஞ்சி தான் இருந்துச்சு. கஞ்சி தான் என்னை காப்பாத்துச்சு. எனர்ஜி அண்ட் குளுக்கோஸ் இதான் என்னை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் முட்டை, ஏன்னா அப்போ பெரிய அளவு சிக்கன் நம்மளால எடுக்க முடியாதுனால முட்டை நிறைய கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஸோ அப்பவும் வேலைகள் கஷ்டமான நேரத்துலையும் என்ன கிடைக்குதோ அதை கொடுத்தேன். உடம்ப பாதுகாத்துக்கிறேன். நீங்களும் உடம்ப பாதுகாத்துக்கிறீங்க. எல்லா சகோதரர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஒர்க் அவுட் பண்றவங்களும் சரி, ஒர்க்க ஹார்டா பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் உடம்புக்கு ஏற்ப உணவு கொடுங்க. உணவுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பாய். நான் உங்கள் ராஜா பேரன்.